அனைவருக்கும் வணக்கம். இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறார்களா? அப்போது இதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அவர்களுடன் பழகுவது நல்லது. அந்த வகையில் இந்த மேசராசியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்தின்படி மேசராசி என்பது முதலாவது ராசியாகும். இந்த மேசராசியில் அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள் மற்றும் கிருத்திகை முதல் பாதம் ஆக இந்த 9 பாதங்களில் பிறந்தவர்கள் பொதுவாக பூமி, நிலபுலன்கள், வீடு, விவசாய தொழில், ஆள் அதிகாரங்களுடன் மேன்மையாக இருப்பார்கள். அற்புதமான ஆசைகள் இல்லாதவர்களாகவும் வாக்கு வன்மையும் கோபகுணமும் முரட்டு சுபாவம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். கம்பீரமான தோற்றமும் அகன்ற மார்பும் பெரிய நெற்றி உடையவர்களாக இருப்பார்கள். பொன் ஆபரணங்களுடனும் பட்டு வஸ்திரங்களுடனும் இருக்கக்கூடியவர்கள். கல்வியில் மிகவும் திறன் பெற்றிருப்பார்கள். மெலிதான இளைத்த சரீரத்துடன் நீண்ட கழுத்து, கை கால்களுடன் இருப்பார்கள். நீண்ட ஆயுளை உடையவர்கள். இந்த ராசியில் பிறந்தவர்கள் மேன்மையான அந்தஸ்தும், கீர்த்தி, புகழ், செல்வாக்கு, சுகம் இவை அனைத்தையும் பெற்றிருப்பார்கள். எதையும் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க மாட்டார்கள். பிறர் கூறுவதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் சுயநலவாதிகளாக விளங்கக்கூடியவர்கள். இந்த மேசராசினியர்கள் தனக்கு தவறு என்று பட்டால் அநீதியை எதிர்த்து அப்போதே போராட தயங்க மாட்டார்கள். தமது கருத்தை சொல்ல கூச்சப்படவும் மாட்டார்கள். இவர்கள் வேகமானவர்கள். புன்னகையுடன் மற்றவர்களுடன் பழகுவார்கள். இவர்கள் சுயநலம் மிக்கவர்கள். தன்னை பற்றியே அதிகம் சிந்திக்கக்கூடியவர்கள். குழந்தை உள்ளம் கொண்டவர்கள். கள்ளமற்ற குணம் கொண்டவர்கள். எதையும் நறுக்கென்று சொல்லும் குணம் உடையவர்கள். இந்த ராசிக்காரர்களின் தலையிலோ முகத்திலோ முதுகிலோ மச்சம் அல்லது தழும்பு காணப்படும். மேசராசியில் பிறந்த ஆண் பெண் இருவருக்குமே அகன்ற தோல் பகுதி இருக்கும். மற்றவர்களை விட தன்னால் எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று உறுதியாக நம்பக்கூடியவர்கள். அதே போல் இந்த மேசராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் தன் தாயோ தந்தையோ தனக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று எண்ணும் இக்குழந்தை மற்ற குழந்தைகளை போல் இல்லாமல் தான் தான் தலைவன் என்பது போல் செயல்படும் சுறுசுறுப்பான இக்குழந்தை விரித்த தோள்கள் உண்டு. சம வயதில் உள்ள மற்ற குழந்தைகள் நடக்க பேச துவங்கும் முன்னரே இக்குழந்தைகள் பேசவும் நடக்கவும் செய்யும். இவர்களை கட்டுப்படுத்துவது என்பது சிரமம். இந்த மேசராசி குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் கீழே விழுந்து முகம் தலையில் அடிபடும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. பல்முளைக்கும் காலத்தில் அக்குழந்தைகள் தம் அன்பை செய்கையால் வெளிப்படுத்தும் குணம் கொண்டவர்கள். உறவினர்களை குழந்தையை கவனிக்கும் சாதிகளாக வைப்பது உறவை கெடுக்கும். உணர்ச்சி வசப்படும் நிலையில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் கோபமாக செயல்படும். ஆனால் அக்கோபம் குறுகி காலத்திற்கு தான் இருக்கும். அதன் பின்னர் நன்றாக சிரித்து விளையாடக்கூடியவர்கள் இந்த மேசராசியில் பிறந்த குழந்தைகள். மேசராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் தனது பொம்மைகள் உடைமைகளை மற்றவரோடு தாராளமாக பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் தன் உணர்வுகளை யாராவது காயப்படுத்தினால் எதிர்மறை விளைவுகள் உண்டு. ஆரம்பத்தில் வீட்டு பாடத்தை செய்யாமல் தவிர்க்கும் குணம் கொண்டது. மேஷத்தில் பிறந்த குழந்தையை நன்கு படிக்க வைப்பதற்கு போட்டி மனப்பான்மையை ஏற்படுத்த வேண்டும். சவால் என்றால் வெற்றி பெற மனம் ஒன்றி உழைப்பார்கள். படித்தால் எதையும் எளிதில் கிரகித்து விடுவார்கள். இழந்த நேரத்தை வேகமாக பிடித்து ஈடு செய்து விடுவார்கள். இக்குழந்தை கற்பனை வளம் கொண்டது. எந்த அளவிற்கு அன்பானவர்களாக இருக்கிறார்களோ அந்த அளவிற்கு கடுமையானவர்களாகவும் இருப்பார்கள். மற்ற குழந்தைகளோடு விளையாடும் பொழுது எளிதில் அவர்களுக்கு முதல்வனாக மாறி புதிய விளையாட்டுகளையும் புதிய யுக்திகளையும் சொல்லி தரக்கூடியவர்கள். இள வயதில் கீழ்ப்படிதலையும் பணிவையும் கற்றுக்கொள்ளாத குழந்தை வளர்ந்த பின்னர் கசப்பான அனுபவங்களை சந்திக்க நேரிடும். இவர்களுடைய லட்சியம் உணர்வு பூர்வமானதாகையால் சிறிய ஒவ்வாமையும் பெரிய பிரச்சனையாக மாறும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் இந்த மேசராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் மேசராசியில் பிறந்த ஆண்கள் மன எழுச்சியையும் உத்வேகத்தையும் பரபரப்பையும் தருபவராக இருப்பார்கள். புதிய கருத்துக்களை வெளிக்கொண்டு வரும் உத்வேக சக்தியாக இருப்பார்கள். எளிதில் கோபப்படும் குணம் உள்ளவர்கள். ஆனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உள்ளவர்கள். எப்போது மற்றவர்களை விட முந்தியே இருப்பார்கள். ஒரு சமயத்தில் மிகுந்த போது நல நோக்கத்துடன் தனது நேரம், பணம், பொருள், கருணை அனைத்தையும் மற்றவர்களுக்காக புதியவரிடத்திலும் கொட்ட தயாராக இருப்பார்கள். ஆனால் அவர்களே தனது தேவைகள் பூர்த்தியாகாமல் இருந்தால் சில நேரங்களில் எதை
எதையும் சகித்து கொள்ளாமல் முட்டாள்தனமான சுயநலத்துடன் அதிகாரமாக நடந்து கொள்வார்கள். காதல் விஷயத்தில் மிகுந்த ஈடுபாட்டுடன் இதுவரை கண்டிராத உண்மை காதல் என்பது போல் நடந்து கொள்வார்கள். இடையிலேயே அக்காதல் முறிய நேர்ந்தால் எல்லா வகையிலும் சீர் செய்ய முயல்வார்கள். முடியவில்லை என்றால் ஒவ்வொரு பெண்ணுடன் புதிய காதலை முதல் காதலில் காட்டிய ஈடுபாட்டுடன் தொடர்வார்கள். இவர்கள் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள். ஆனால் மன உணர்ச்சிகளால் எளிதில் பாதிக்கப்பட கூடியவர்களாக இருப்பார்கள். உண்மையான காதல் என்று வரும்போது மிகவும் உணர்ச்சி பூர்வமுடன் கூடிய முழுமையான விசுவாசத்தை கொண்டிருப்பார்கள். அவர்கள் எதிர்பார்க்கும் காதல் உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தவில்லை என்றால் வேறொருவரை தேடி செல்லவும் தயங்க மாட்டார்கள். திருமணத்திற்கு பின் மனைவி கட்டுப்படுத்துவதை விரும்ப மாட்டார்கள். திருமணம் இவர்களுக்கு சிறை அல்ல, மனைவி கணவனுக்கு கட்டுப்படவல் என்பதே இவர்களின் எண்ணம். ஒரு பெண்ணுடன் காதல் உறவு கொண்டுள்ள போது மற்ற பெண்களோடு எந்த தொடர்பும் கொள்வது அவர்களுடைய உண்மை காதல் கொள்கைக்கு மாறானது என்கின்ற எண்ணம் உடையவர்கள். அந்த வகையில் இந்த மேசராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த வாழ்க்கை சுற்றுக்காக என்று எண்ணம் பெண்ணாக இருந்தாலும் அனைத்து உலக விஷயங்களிலும் ஈடுபாடு கொண்டவள். மற்ற எந்த ராசியில் பிறந்த பெண்ணை காட்டிலும் ஆண் துணை இல்லாமல் வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தும் சக்தியுள்ளவள். தனது கனவு காதலனை எண்ணி ஏங்கும் தன்மை கொண்டவர். எதிலும் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். காதலிலும் தானே முதன்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார். செவ்வாய் பெண்ணாக இவர் தேவைக்கு தக்கபடி தன்னை மாற்றிக்கொண்டு வாழ் தன்மை கொண்டவர். எந்த தோல்வியிலும் இருந்து மீண்டும் இழந்த பலத்தோடு வரும் சக்தி கொண்டவர். ஆண் துணை இல்லாத நிலையிலும் அவர்கள் செய்யும் வேலையும் தானே செய்யும் திறன் படைத்தவர். அவருடைய அதிரடியான தன்மை சற்று சங்கடம் தந்தாலும் அவருடைய முற்போக்கமான எண்ணமும் எதிர்காலத்தின் மீதுள்ள நம்பிக்கையும் போராடத்தக்கது. இவர் நம்ப முடியாத அளவுக்கு உயர்ந்த லட்சியங்களை கொண்ட ஆணுக்கான இயங்கக்கூடியவர். தன்னை வழி நடத்தும் நட்சத்திரமின்றி தனியாக இருக்கும் பெண். இவர் தான் விரும்பும் ஆணிடமிருந்து தான் எதிர்பார்க்கும் அளவுக்கு அன்பையும் காதலையும் கொட்டி கொடுப்பவர். மேசராசிக்கார மனைவியுடைய ஆண் தனக்கு ஆண் செயலாளரையே வேலைக்கு வைத்துக் கொள்வது நல்லது. அது மட்டுமில்லாமல் இவருடைய மனதை காயப்படுத்திவிட்டால் அவருடைய சிறகடித்து பறக்கும் உற்சாகம் உறைந்த ஐஸ் கட்டியை போல் இறுகிவிடும். தனது காதலன் அல்லது கணவன் மற்ற பெண்களோடு பேசுவது கூட பொறுக்காதவர். தான் காதலனோ அல்லது கணவனோ இது போன்ற கட்டுப்பாடுகளை தனக்கு விதித்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார். திருமணத்திற்கு முன்பும் பின்பும் முழு சுதந்திரத்தை எதிர்பார்ப்பார்கள். இந்த ராசி பெண் ஒரே நேரத்தில் இரு ஆடவனை காதலிக்க மாட்டாள். ஏனெனில் அது அவளுடைய நேர்மையான குணத்திற்கு எதிரானது. இவர்கள் ஆண்கள் செய்யும் எந்த தொழிலையும் பணியையும் செய்யும் திறமையுள்ளவர்கள். இவர்கள் சமாளிக்காத ஒரு பிரச்சனை என்பதே இல்லை. ஏதாவது அதிசயம் நடந்து தன் வாழ்க்கை சீராகும் என்ற நம்பிக்கை உள்ளவர். உங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கும் இப்பெண் அதே போன்று நீங்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணுவார். இவர்களுக்கு காதல் என்பது எதையும் சமமாக பகிர்ந்து கொள்வது என்பதுதான்.